ஸோ ஹாய் ஹலோ கைஸ், என் பேர் நிர்மல். நான் போன வருஷம் நடந்த எஸ்பிஐ கிளர்க்கில் கிராக் பண்ணி இப்போ எஸ்பிஐ கிளர்க்கில் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி ஐபிஎஸ் கிளர்க் ரிசல்ட் அவுட் ஆகிருக்கு. அதில் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கங்க்ராட்ஸ் எல்லாத்துக்கும். பட் நிறைய பேர் ஃபெயில் ஆகிருப்பீங்க. ஸோ செலக்ட் ஆகாமல் போயிருப்பீங்க. அதை நினச்சிக்கிட்டு அடுத்து வர எக்ஸாம்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இதுலேயே ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி 8 ப்ரிலிம்ஸில் நான் வந்து ஃபெயில் ஆகிருந்தேன். நான் அதுக்கப்புறம் தான் கண்டினியூவாக நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாமே கிளியர் பண்ணேன். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க, ஏன்னா இப்போ ஃபெயில் ஆகிட்டே இருக்குமே, நம்ம என்ன பண்ணுறது, இப்படியே போச்சுன்னா நம்ம எப்படி பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா அப்படின்னு எதுவும் நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க. இது வந்து உங்களோட ஒரு சக்ஸஸுக்கு இது ஒரு ஸ்டெப்பு நினச்சிக்கோங்க. நீங்கள் இப்போ ஃபெயில் ஆகிட்டீங்க, ஆனால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கிடச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பிளான் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு ஃபீல் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க நீங்கள். ஏன்னா அடுத்து வந்து எஸ்பிஐ கிளர்க் வருது. இப்போ வந்து எஸ்பிஐ PO நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நல்லா ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ண மட்டும்தான் உங்களால் பாஸ் பண்ண முடியும் உங்களால். ஸோ ப்ரிலிம்ஸ் ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணலாம். அதுக்கு ப்ராக்டிஸ் மட்டும்தான் தேவை. ஸோ நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னா, 8 ப்ரிலிம்ஸ் நான் ஃபெயில் ஆயிருக்கேன். நான் திருப்பி போட்டு பாருங்கள். நீங்கள் இது எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸையே திருப்பி நீங்கள் டைமர் வச்சு கொஞ்சம் இன்னும் ஸ்பீடாக போட்டு பாருங்கள். நீங்கள் அப்புறம் யூடியூப் வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் 1.5 ஸ்பீடில் வச்சு அதை திருப்பி நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நான் வந்த ரிசல்ட் நினச்சி யாரும் ஃபீல் பண்ணி ஃபெட்டப் ஆகி படிக்காமல், ஏன்னா ஒரு நாள் படிக்கல அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க முடியாது, நம்மளால எதுவுமே படிக்க முடியாது. ஸோ அது வந்து நம்மளுக்கு பெண்டிங் ஒர்க் ஆயிரும் அடுத்த நாளைக்கு. ஸோ இன்றைக்கி ஒர்க்கை இன்றைக்கே மேக்ஸிமம் முடிக்க பாருங்கள். இல்லை கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னா இன்றைக்கி கொஞ்சம் விட்டுருங்க. நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சிட்டு ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் கிராக் பண்ண முடியும். ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் எக்ஸாம் மட்டும் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அதை நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். ஸோ அதனால் நீங்களும் சீக்கிரம் எக்ஸாம் பாஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.